ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஷ் vlogster. இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பட்டாயால இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்டும் அதுக்கப்புறம் ஸ்பாஸ்ன்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்லாமே, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமேன்னு இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கேன் நான். இப்போ தாய்லாந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock அந்த மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஆட்டோலாம் டுக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த டுக்ல ஏறி தான் இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாவுக்கு நான் போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழி எல்லாமே ஸ்பா சென்டர் தான் இருக்கும். நிறைய ஷாப்பிங் ஏரியாஸ்லாம் இருக்கும். நான் சாயங்காலம் நிறைய ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு டைம் இருந்துச்சுன்னா ஷாப்பிங்லேயும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாவுக்கு நான் என்டர் ஆகிட்டேன். அங்கே எல்லாமே ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட், அதுவும் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் நிறையா இருக்கும் இங்கே. அப்படியே நான் நடந்து போயிட்டுருக்க பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் பைக் இருந்துச்சு. சரி என்னன்னு போய் பார்க்கலாமேன்னு பார்த்தா ஃபார் ரெண்ட்டுன்னு போட்டிருந்துச்சு. சரி நான் அவங்கக்கிட்ட கேட்டால் நீங்கள் வந்து பே பண்ணிட்டு 1 hour 2 hour பே பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் யாராச்சும் தாய்லாந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து இப்போ தான் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் வந்து சாசேஜ்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து சிக்கன் சாசேஜ் இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் இப்போ பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஷாப்னாலும் லைட்டிங் செட்டப்லாம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரிப் லைட்டு, அந்த மாதிரி நிறையா லைட் போட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பா சென்டருக்கு தான் உள்ளார போனோம். உள்ளார பாருங்கள் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆனால் நான் சர்வீஸ் எடுத்துக்கல, எங்கள் வீட்டில் வந்து தான் ஸ்பா பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. வெயிட்டிங் ஏரியாவில் தான் நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே உட்காந்து அங்கே ஆம்பியன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. மைல்டாக ஒரு சாங் போட்டாங்க. அப்படியே ரிலாக்ஸாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அந்த ஆம்பியன்ஸ், அந்த சாங்னால நான் அப்படியே தூங்கிட்டேன். தூங்குனா எங்கள் மம்மி தான் வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க, இங்கே பார்த்துட்ருப்பீங்க. அவ்வளோதான், ஒரு 1 hour கழித்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு தான் போனேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிக்கன் சாசேஜ் தான், ஆனால் நிறைய கலரில் நிறைய வெரைட்டிஸில் இருக்கும். நம்ம என்ன ஸ்டிக் சூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்டிக்கை வந்து கிரில் பண்ணி தருவாங்க நமக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஷேப்ஸும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் தான் இதில் ஹைலைட்டு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 10 baht, 13 baht, 15 baht அந்த மாதிரி ப்ரைஸில் தான் இருக்கும். கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டிக்லாம் வேணும், என்னென்ன ஃப்ளேவர்லாம் வேணும்னு நான் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே ஃப்ரைட் சிக்கன் இருந்துச்சு. நான் தாய் ஃப்ரைட் சிக்கன்னா எங்கே இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். அதுக்கு மேலே இருக்க ஃப்ளேவரும் அந்த கிறிஸ்பினஸும் எனக்கு பிடிக்கும். நம்ம ஊர்லேயே எங்கேயாச்சும் தாய் ஃப்ரைட் சிக்கன் கிடச்சா நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன். இங்கே சாப்பிடாம இருப்பேன். அதனால் ஒரு சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் நான். இந்தியாவிலையும் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டில் தாய் ஃப்ரைட் சிக்கன் நிறையா இருக்கும். நீங்கள் ஒரு டைமாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை நான் ஆர்டர் பண்ண ஸ்டிக்கும் வந்துருச்சு. அதான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு அந்த ஃப்ளேவர் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சிக்கன் தான், ஆனால் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாசேஜ் சிக்கன் ஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஐஸ்கிரீம்லாம் டாப்பிங் வந்து எக்ஸ்ட்ராவாக கேட்டு வாங்குவோம்ல, அதே மாதிரி இங்கே வந்து சாசேஜ் அந்த மாதிரி சேலட் அந்த மாதிரி கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். அவ்வளோதான். ஸ்ட்ரீட் ஃபுட்லேருந்து நான் டுக் பிடிச்சி ஹோட்டல் பக்கத்தில் இந்த ரெஸ்டாரண்ட் தான் நான் போயிட்டுருக்கேன். நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவிட்டு, நூடுல்ஸ், லாப்ஸ்டர் அந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்துருச்சு டேபிளில். அதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். அவ்வளோதான், நான் ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு நான் ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா பட்டாயா டு பேங்காக் போகிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஷ் vlogster ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்ன வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ட், இட் வில் சேஞ்ச் ஒன் டே. தேங்க்யூ.